ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்லேயே பார்த்திங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற குல்ஃபி ஐஸ் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பால் ஊற்றி வச்சுருக்கேன். பால் நல்லா காய்ச்சிக்கலாங்க. நான் 3/4 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றலை, தண்ணி ஊற்றாத பால் நான் ஊற்றிருக்கேங்க. பால் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், பால் நல்லா பொங்கி வருது. கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அப்பப்போ கலரி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கேங்க. பால் நல்லா காயிட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம நட்ஸ் எல்லாம் பொடி பண்ணி வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் எல்லாத்துலேயும் ஒரு 20 எடுத்திருக்கேங்க. இப்போ இது நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மாதிரி கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், சைட்லலாம் நல்லா ஏடு வருது பாருங்கள். இந்த ஏடெல்லாம் எடுத்து விட்டுக்குங்க. இந்த ஏடு தான் பார்த்தீங்கன்னா நல்லா குல்ஃபி ஐஸ்க்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ இதில் நம்ம மில்க் மேட் ஒரு 3 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். மில்க் மேட் ஊற்றினாதான் உங்களுக்கு நல்லா க்ரீமியாக நல்லா சூப்பராக இருக்கும் குல்ஃபி. உங்ககிட்ட மில்க் மேட் இல்லைன்னா நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மில்க் மேட் ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டாச்சுங்க. ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நட்ஸ் பாதி போட்டு பாதி எடுத்து வச்சிருக்கேங்க. நம்ம மோல்டில் ஊற்றும் போது இது நம்ம மேலே கொஞ்சம் லேசாக போட்டுக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ நான் லைட்டாக போட்டுக்கிறேங்க. குங்குமப்பூ போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவள் தாங்க சூப்பராக குல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா மில்க் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினோடனே நம்ம மோல்டில் ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபுட் கலரும் எதுவுமே போடலைங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நட்ஸ் எல்லாம் நிறையா போட்டிருக்கும். பசங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம கடையிலலாம் வாங்கி கொடுக்காம வீட்லேயே நம்ம ஈஸியாக குல்ஃபி நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போ பாருங்க, பால் நல்லா ஆறிடுச்சு. மோல்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதில் நம்ம நட்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சோம்ல, இது நம்ம கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட். இதில் பசங்களுக்கு சாப்பிடும் போது நிறைய நட்ஸ் வருங்க. அதனால தான் நான் இதில் கொஞ்சம் நட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, மோல்டில் நம்ம பால் எல்லாம் ஊற்றியாச்சு. நம்ம இந்த ஸ்டிக்கு போட்டு வச்சிடலாம். இப்போ இது நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. இது ஒரு 6 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் அப்படியே இருக்கட்டும். ஒரு 6 மணி நேரம் கழிச்சு நம்ம இந்த ஐஸ் நம்ம எடுக்கலாம். இப்போ பாருங்க, நான் இந்த கிளாஸ்லயும் நான் பாதி அளவு ஊற்றி வச்சிருக்கேன். ஒரு ஸ்டீல் கவர் போட்டுட்டு இதில் நம்ம ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாங்க. ரப்பர் பேண்ட் போட்டுட்டு இதில் நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சுக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு இது மாதிரி உள்ள வச்சிடலாம். இப்போ கிளாஸில் வைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம இது மாதிரி தாங்க வைக்கணும். மோல்டு இல்லைன்னா நீங்கள் கிளாஸில் இது மாதிரி வச்சுக்கோங்க. 6 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும்.
இப்போ 6 மணி நேரம் கழித்து நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துருக்கேங்க. ஐஸ்கிரீம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் லேசாக தண்ணியில் காட்டிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் நல்லா வருங்க. இப்போ கிளாஸில் கூட பாருங்கள் நான் ஊற்றுனது எவ்வளோ அழகாக வந்திருக்கு. சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.